இனிய மாலை வணக்கம். கதம்ப மஞ்சரி என்ற தலைப்பின் கீழ் இன்று உங்களிடம் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் அதனை ரசிப்பீர்கள் என நான் நம்புகிறேன். பழந்தமிழர் பண்பாடு இந்திர விழா என்ற ஒரு விழாவினை எடுத்து அதில் பல்வேறு வகையான கேளிக்கைகளை அரங்கேற்றுவார்கள். அதில் ஒன்று நாட்டிய நிகழ்ச்சியும் உண்டு. இப்பொழுது வித்யாதரன் என்பவர் தேவேந்திரன் அரச சபையில் உள்ள ஒரு தேவன். அவன் இந்த இந்திர விழாவினை காண பூம்புகாருக்கு தனது காதலியுடன் வருகிறான். அப்பொழுது அங்கு நடைபெற்ற ஆடல்களை, பல வகையான ஆடல்களை அவளுக்கு காட்டுகிறான். அங்கே நடனமாடுவது யார் என்றால் மாதவி என்பவர் நடனமாடுகிறாள். இந்த மாதவி ஏற்கனவே உங்களுக்கு பரிச்சயமானவள் தான். என்றால் சிலப்பதிகாரம் என்னும் நூலில் வரும் மாதவி, கண்ணகி, கோவலன் போன்ற பல கதாபாத்திரங்கள் உண்டு என்பதும் தாங்கள் அறிவீர்கள். அதில் ஆடிய பல நடன வகைகளின் ஒன்றான கொடிகொட்டி ஆடல். கொடி ஆடல் என்றால் என்ன? இந்த நாட்டியத்திற்கு மூலகர்த்தா சிவபெருமான். அவன் ஆடலரசன் நடராஜன். அவர் முயலகன் மேல் நர்த்தனமாடினார். இடது பதம் தூக்கி ஆடினார். கொடிகொட்டி ஆடல் அரங்கத்திலே முதலாக ஆடப்படவில்லை. அதாவது ஸ்டேஜ்னு சொல்லுவாங்களே, நாடக மேடையில் எதுவுமே ஆடப்படவில்லை. மாறாக ஆடிய இடமே வேறு. கூத்தனால் ஆடப்பட்டது. இப்பொழுது கூறுகிறேன் ஒரு செய்யுளை. சீரின் இயல்புகள் பொலிவிற்று விளங்கவும், நீர்மையற்றமை தோற்றாமலும், பைரவி அரங்கமாகிய சுடுகாட்டிலே திரிபுரம் எரிய வேண்டும் என தேவர்கள் வேண்ட, எரிமுகப் பேரம்பெனை எய்யுமாறு சிவனை கேட்ட அளவிலே உமையவள் ஒரு பக்கமாக உயர்வுடன் விளங்கும் இறைவன் அத்திரிபுரத்தை சிரித்தே எரித்து வெற்றி களிப்பில் கைகொட்டி நின்று ஆடியதே கொடுகொட்டி ஆடல் என்பதாம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஊழித்தாண்டவம் என்பது கூட சொல்லலாம் அல்லவா? இந்த நடனத்தின் அடிப்படையில் தான் தமிழ் திரைப்பட பாடல்கள் பல இடம்பெற்றுள்ளன. ஆடல் காணீரோ, பாட்டும் நானே, பாவமும் நானே, இடதுபதம் தூக்கி ஆடும் தில்லையம்பல நடராஜா ஆடிக்கொண்டான் அந்த வேடிக்கை காண, இவையெல்லாம் கூத்தரின் நடனத்தால் எழுந்த கற்பனை பாடல்களோ என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள். இரண்டாவதாக நாட்டியத்தின் ஒரு வகை வியன் பாண்டரங்கம். தேரின் முன்னர் நின்ற நான்முகன் காணுமாறு பாரதி, அதாவது சரஸ்வதி தேவி ஆடிய பெரிய பாண்டரங்க கூத்தும் அடங்கியது. இதை வாணி சரஸ்வதி பாரதி வாகதீஸ்வரி மாலினி ஆடினாள். எனவே கலைமகளும் கூத்தாடி இருக்கிறார்கள். அவள்தானே அனைத்து கலைகளுக்கும் அரசி. வெள்ளை கலையுடுத்து, வெள்ளை பணிபூண்டு, வெள்ளை சிங்காதனத்திலே வீட்டிருக்கும் சரஸ்வதி தேவி இந்த வியன் பாண்டரங்கம் என்ற நடனத்தை ஆடினாள். மனதில் தோன்றிய ஆட்டத்தினை முதலில் உலகிற்கு வழங்கியவரே கலைமகள்தானே. இந்த வகையான ஆட்டத்தையும் மாதவி ஆடினாள். மூன்றாவதாக அல்லிய தொகுதி ஆடல். கம்சனின் வஞ்சனையை வெல்வதன் பொருட்டாக கார்நிற வண்ணனாகிய திருமால் ஆடிய ஆடல்களில் யானையின் கொம்பினை ஒடிப்பதற்கு எதிர் நின்று ஆடிய அல்லிய தொகுதியும் ஒரு வகையான ஆடல். அதன் பெயர் அல்லிய தொகுதி. மல்லிநாடு மாயோனாகிய கண்ணன் மல்லனாய்
அவுணனை கடந்த மல்லாரும் விதமான ஆடிய ஆடல். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கண்ணன் தமது திருவிளையாடல்களில் ஒன்றான பலவற்றை அரங்கேற்றியுள்ளார். அதில் ஒரு அசுரனை வென்பதற்காக அவர் அந்த அசுரனை வென்ற பிறகு ஆடிய ஆட்டமே மல்லாடல். ஐந்தாவதாக துடியாடல். பெருங்கடல் நடுவே நீரின் அலையே அரங்கமாக கொண்டு நின்று எதிர்த்து முன்னின்ற சூரபதுமனின் வலிமையை வென்ற முருகன் துடிகொட்டு ஆடிய துடிக்கூத்தும் ஒரு ஆடல்தானே. அதன் பெயர் என்ன? துடியாடல். குடைக்கூத்து என்ற ஒரு ஆடலும் உண்டு. படைகளை களத்தில் போட்டுவிட்டு அவுணர்கள், அதாவது அசுரர்கள் வருத்தமுற்ற அளவிலே தன் குடையை முன்னே சாய்த்து அவர் முன்னே முருகன் ஆடியது குடைக்கூத்து. இதனை மாதவி ஆடினாள். அடுத்ததாக குடக்கூத்து. வானாசுரின் பேரூரின் வீதியிலே நடந்து நெடிய பூமியை தாவி அளந்த மாயோன் ஆடிய குடக்கூத்து. இது திருமாலுக்கு உரிய கூத்தாகும். பேடி ஆடல் என்பது ஒரு வகையான ஆடல். மன்மதன் ஆண்மைத்தன்மையிலே மாறுபட்டும் பெண்மை கோலத்தோடு காமன் ஆடிய பேடி கூத்து. ஒன்பதாவதாக மரக்கால் கூத்து. அசுரர்கள் பஞ்சத்தார் செய்யும் கடுந்தொழில் செய்கைகளை பொறுத்து கொள்ள முடியாமல் அசுரர்களை அழித்திட துர்க்கையானவள் மரக்கால் கொண்டு ஆடியது மரக்கால் கூத்து. அடுத்ததாக பாவைக்கூத்து. திருமகள் அசுரரின் வெம்மையான கோபமான அக்னி போன்ற போர்க்கோலம் ஒழிய திருமகள் ஆடியது பாவைக்கூத்து. பாவை என்றாலே நமக்கு திருப்பாவைதான் ஞாபகம். அதன் பாட்டுடை தலைவி ஆண்டாள். ஆண்டாள் பின்னாளில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் ஒருமித்து கலந்தமையால் அவளே மகாலட்சுமி. அவளே ஆடியாட்டம் இந்த பாவைக்கூத்து என்றும் சொல்லலாம். முன் நாட்களில் கிராமங்களில் நாட்டுப்புற கலைகளில் ஒன்றான பாவைக்கூத்தும் நடைபெற்றது. அதில் தோல் பொம்மைகளை கையிற்று கட்டி ஆட வைத்து பொழுதுபோக்குதல் ஒரு வகையான ஆடல். கலையை வளர்த்தவர்கள் நமது தமிழர்கள், நமது முன்னோர்கள். அந்த பாவைக்கூத்து வேறு, இது வேறு. கடையக்கூத்து. வடக்கு வாசலுக்குள் வயலிடத்தே நின்று அகிராணி மடந்தையானவள் முன்பே ஆடிய கூத்து கடையக்கூத்து. ஆக இந்து சமயத்திலே தான் நாட்டியம் என்ற கலை செழித்து வளர்ந்தது. கடவுளர்கள் ஆடிக்காட்டிய கூத்து, நிறுத்தம், நாட்டியம் ஆகியவை பின்னர் வழி வழியாக பின்பற்றப்பட்டது. என்ன நேயர்களே, தான் வழங்கிய நாட்டியத்தை பற்றிய கருத்துரைகளை கேட்டீர்களா? உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னை ஊக்குவிக்கும் முகமாக கேட்டு ஆதரியுங்கள். நன்றி, வணக்கம்.